இலங்கையில் கிட்டத்தட்ட கடந்த வருடத்தை விட இந்த வருடம் குறைந்த வயதில் கருவுற்றவர்களுடைய எண்ணிக்கை 240. நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன், அந்த 240ல் வேணுமென்றால் முஸ்லீம் சிறுமிகள் எத்தனை பேருங்கிறத காட்டுங்கள். இலங்கையில் இருக்கிற விகிதத்து கூட வரமாட்டாங்க. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 30 வருட யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் கூட தமிழ் முஸ்லீம் உறவு பாதிக்கப்படாத வகையிலேயே அன்றைய தலைவர் கருத்துக்களை முன்வைத்தனர், உரிமைகளுக்காக போராடினர். ஆனால் இன்று இந்த சபையில் அப்பட்டமான இனவாத கருத்துக்கள் கண்மூடித்தனமாக முன்வைக்கப்படுகின்றன. வடக்கில் இன ஒற்றுமையை முதன்மைப்படுத்தி பணியாற்றும் நாம் இந்த கீழ்த்தரமான அரசியலை உண்மையிலே வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ச்சியாக எந்த கருத்துக்கள் வந்தாலும் அதை உடனே விட்டுட்டு நான் நினைக்கின்றேன், அந்த ஏதாவது ஒரு சமூகம் சமயம் சார்ந்ததுல அந்த சமூகம் சமயம் சார்ந்த விடயங்களை சரியாக தெரிஞ்சு கருத்துக்களை சொன்னால் இவ்வாறான ஒரு முரண்பாடான கருத்துக்கள் வராது. ஏன்னா நான் இந்த கொஞ்ச நாளாக வரையில் ஒரு பிரதிவாதங்கள் இங்கே பாராளுமன்றத்தில் போய்கிட்டு இருக்குது. அது உறவுகள் முறைகளில் சமூகம் சார்ந்த எவ்வளோ அழகான உறவுகளாக இருக்கின்றோம், அதுகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுற வண்ணம் இருக்கும். எதிர்காலத்திலையும் அது வராமல் பாதுகாக்கக்கூடியது சகல தரப்புலையும் இருக்குது. இது தமிழ் தரப்பாக இருக்கலாம், முஸ்லீம் தரப்பாக இருக்கலாம், சிங்கள தரப்பு சகல தரப்புலையும் இருக்கலாம். நாங்கள் தெளிவாக கடந்த காலங்களில் கூறிக்கொண்டிருக்கின்றோம், அந்த எம்எம்டி திருத்தம் என்பதில் மிகவும் கவனமாக எமது சரியாக மாற்றமான திருத்தங்களில் எந்த வகையிலையும் உடன்பட இயலாது என்பதனை கடந்த காலங்களிலிருந்து நாங்கள் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதனை இந்த இடத்துல கூறிக்கொண்டு எமது சரியாக்க முறையில் சரியா என்பது எந்த நாட்டிலையுமே இன்று எங்கேயுமே அது பிழையாக அமைஞ்சது இல்லை. எமது இஸ்லாமிய கோட்பாடு கொள்கை என்பது மிகவும் பழமை வாய்ந்தது. அதில் மிகவும் அழகாக இந்த நவீன யுகத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடைய அமைப்புகள் இருக்கின்றது என்பதில் எந்த வித நீங்கள் வேண்ட எந்த இடத்துல எப்படி ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன விடயங்களை எடுத்துக்கிட்டு முழு அந்த சமயத்தையும் பாதிக்கிற மாதிரி சில கருத்துக்கள் வெளியில் வர்றங்கிறது உண்மையிலே மிகவும் வேதனைக்குரியது. இப்போ கடந்த காலம் ஒரு உலக நாடுட சார்ந்த அறிக்கை ஒன்றில் இலங்கையில் கிட்டத்தட்ட கடந்த வருடத்தை விட இந்த வருடம் குறைந்த வயதில் கருவுற்றவர்களுடைய எண்ணிக்கை 240. நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன், அந்த 240ல் வேணுமென்றால் முஸ்லீம் சிறுமிகள் எத்தனை பேருங்கிறத காட்டுங்கள். இலங்கையில் இருக்கிற விகிதத்து கூட வரமாட்டாங்க. அது கதைக்கிறதுக்கு எந்த இடத்துல இது பண்ணினாலும் அவங்க கூட ஏற்றதுக்கு வந்தாலும் அப்போ இந்த நிலைமை தான் இருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு இதை பிழையாக தொடர்ச்சியாக ஏன் இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து சில அமைச்சர்கள் குறிப்பாக ஒரு சில அமைச்சர்கள் இந்த கருத்தை ஒரு பூதகாரமாக எடுக்கிறாங்க. கடந்த காலங்களில் இருந்துச்சு, அது அந்த ஆட்சியில் நாங்களும் இருந்தோம். அந்த நிலைமைகளை உருவாக்காமல் தடுத்து நாங்கள் எந்த சமயத்துடைய உரிமைகளையும் பாதிக்காத வண்ணம் அந்த அரசு நடந்தால் உண்மையிலே நாட்டில் எந்த பிரச்சனையும் எதிர்காலங்களில் குறையும் என்பதனையும் நான் இந்த இடத்துல கூறிக்கொள்றதோடு